வெல்கம் பேக் டு ரேவா ரிவ்யூஸ் vlog. ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து அதிரப்பள்ளி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். காலையிலேயே கிளம்பி அலாரம் 7:30 மணிக்கு அலாரம் வச்சு ஒருத்தங்க வந்து எழுந்து சுயநினைவே இல்லாத அளவுக்கு தூங்கிட்டு இருந்தேன். என்னை எழுப்பி போய் குளின்னு சுடு தண்ணி போட்டு என்னை பல்லு விளக்க வச்சு இவ்வளோ பண்ணி நாங்கள் வெளியே வந்து கிளம்புறோம். அவங்க என்ன சொல்றாரு, அதிரப்பள்ளிலாம் போக முடியாதுப்பா, அங்கே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் போனீங்கன்னா ரிட்டர்ன் தான் வரணும், பிளாக் பண்ணாங்க, பஸ்ஸு கூட எதுவும் போகல அப்படின்ட்டாங்க. அப்போ சோகமானவ கைஸ், இன்னும் சோகமாக இருக்கான். கண்ணு தெரியுது சோகம். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருப்போம். ஏண்டி ஒரு ட்ரிப்னா அப்படிதான். நாங்கள் வந்து கேரளா பார்டர் இருக்குது தெரியுமா, மூணாறு, அங்கே வரைக்கும் போயிட்டு எங்களை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் திரும்ப வந்தோம் ஒரு நாள். அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு போனேன் நான். அப்போ அதெல்லாம் இவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். நீ கிளம்பவே இல்லையடி, கேட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு இவ்வளோ பண்ணுறேன். அதனால நாங்கள் வந்து இப்போது இங்கே சின்ன கல்லாறு ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அங்கே போகிறோம் கைஸ். அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கு? நீ சோகமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சோகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சொல்லி விட்டுறது. ஐயோ வியூக்காக வந்து நின்ன நீ என்ன, நீ நான் சோகமா இருக்கிறத பார்த்து உனக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இல்லை. இப்போ வந்து நாங்கள் சின்ன கல்லாறு போகிறோம். சின்ன கல்லாறு போய் மாஸ் பண்ண போகிறோம் கைஸ். மாஸ்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், போவோம், தண்ணி இருக்கும், காலை நினைப்போம், வந்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான் பிளான். நான் போயிட்டு கேட்டு வரேன். அவங்க திட்டினாலும் திட்டுவாங்க, ஃபால்ஸுக்கு இங்கே போகணுமா? அங்கே பைக் நின்றுது, அப்படி போகணும்னு வச்சு அதில் போய் நின்று நீங்கள் ரிட்டர்ன் வந்திருக்க முடியாது. சிரிக்கிறானி வெக்கமா இல்லை? ஹாய் கைஸ், நம்ம வந்து சின்ன கல்லாறு ஃபால்ஸ் வந்துட்டோம். இந்த வழியாக தான் நடந்து போனோம், மேலே நடந்து போகிறோம். தண்ணி வேற எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அங்கேயே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் 2 நிமிஷம் தான் நடக்கணும்னு சொன்னாங்க. சவுண்டு கேட்குதா உனக்கு? ஃபால்ஸ் சவுண்டு. அப்போ ஃபால்ஸில் தண்ணி வருது. அது அவங்க சொல்கிறாங்க, அது மேலே போயிருந்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டே இருக்க வேண்டியதான், ரிட்டர்ன் வந்துருக்க மாட்டீங்க. உலகார குடும்பமாக இருப்பாங்க உலகடா. இதில் உனக்கு கேமரா வேறு ஆன் அது பண்ணியா ஆஃபில் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? கண்டு இந்தியா போஸ்ட்லாம் இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கு எல்லாமே. இந்தியா போஸ்ட் வச்சிருக்காங்க. நான் வரும்போதெல்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி வீட்டில் தான் எல்லாமே இந்த இந்தியா போஸ்ட், அந்த தபால் பெட்டி அதெல்லாம் இருந்துச்சு, நான் பார்த்தேன். என்ன பண்ணலாம்? அழகா இருக்குல்ல, ஹோட்டல்லாம் இருக்கு பார்த்தியாங்க. ஏய் மீன் வருவலா? மோர் ரெடி. ஆமா, மீன் வறுவல் சாப்பாடா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு போயிட்டு இப்போ வந்து புட்டி இப்போ இங்கே மீன் வறுவல் வாங்கிட்டு போய் அங்கே ஃபால்ஸில் உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நேற்று வேற ரூம் பக்கத்தில் வெளியே வந்து நிற்கிறோம், ஒரே மீன் வறுவல் வாசனை, யார் வறுக்கிறானே தெரில. அந்த நாள் கேட்கும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு. நீங்களா மீன் வறுக்கிறீங்கன்னு கேட்டேன்னா எங்கள் வீட்டில் அப்படிதான் கேட்பேன், உங்கள் வீட்டில் நீங்கள் மீனா அப்படின்னு வாசனை வந்துச்சுன்னா. இப்போ நாங்கள் கேட்டேன்னு வச்சுக்கோ, என்ன அவங்க அவமானமாக பார்ப்பாங்க. அதனால சரி எதுக்கு இவங்க 3 விட்டேன். வெல்கம் டு ரேவா ரிவ்யூஸ் vlogs. ஏன் இது வரைக்கும் உடச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. ஒரு கேமராவை யூஸ் பண்ண தெரியல, அது நான் யூஸ் பண்ணி எனக்கு ஏதாச்சு அதுவா விழுகல, அதை நீ லாக் பண்ணலன்னு அர்த்தம். எங்க லாக்? அது நான் பண்ணி கொடுத்தேன். இப்போ நீ அங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணது நீ பண்ணது. அதுக்கப்புறம் நீ ஒன்னும் பண்ண, ஒன்னும் கிளிக்கல. போ யூஸ் பண்ண குடு, திரும்ப உடச்சி தொலையாத. அதை சோகமாயிட்டியா? சோகமாவு. ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா நான் வரல. கைஸ் அப்போல கைஸ் அடிக்கிறா. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா அடிச்சதே இல்லை. நான் ரொம்ப அடிக்கிறா, திட்டுறா. பாத்துங்க நீங்க. நான் வரல. ஐயா நீ சும்மா அடிக்கிற, நீ மேல நான் எவ்வளவு பாசம் காட்டுறானா நீ. ஆமா நீ சுத்தமா என் மேல பாசம் காட்டுறது இல்ல, அதனால வரல. போ. திட்லடி, பைத்தியக்காரி மாதிரி யூஸ் பண்ணாத. வரல வரமாட்டேன். சல மீன் வருவேன். குச்சமே இல்ல. குடுகுடுன்னு போ ஃபாஸ்டா. சாவடி வாங்குவ ரேவதி. அப்படியே உட்காந்துப்பேன், நான் போய் படுத்துப்பேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். வரவே மாட்டேன் எழுந்து. அப்படி பேண்ட் வரைக்கும் கீழே இறங்கினே இருக்கு. ஏய் ஆடுது.
இது பாட்டுக்கு போது பாரு தைரியமா, உயிர் பயன்றதே இல்லாம. சாவடி வாங்க. நீங்கள் யாராவது ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா ஊட்டி கொடைக்கானலை விட வால்பாறை பெஸ்ட்டு கேஸ். வால்பாறையில் இந்த ஃபால்ஸ் நல்லா இருக்குது, அதுவும் தண்ணி வருது, அதான் பெஸ்ட் விஷயமே. தண்ணி வராதுன்னு நினச்சோம். இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க, நல்லா இருக்குது, ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுது. அதுக்கும் ரொம்ப ஆடக்கூடாது, பொத்தல் போட்டால் உள்ள. ஓ பாலிஷியம் பண்ணுறியா? அப்படியா? நல்லா ஃபஸ்ட்டு ஒல்லியாக இருந்தேன், இவ்வளோ தான் கொண்டாட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வச்சு அங்கே அந்த ஃபால்ஸ் கிட்ட உட்காந்து மீன் வறுவல் மீன் சாப்பாடு சாப்பிட்டா இன்னும் மாசம் ஆகும். ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், கோயம்புத்தூர் கொஞ்சம் தாண்டி வந்து அந்த மாதிரி அந்த ஃபால்ஸ்லேயே வந்து மீன் பிடிச்சி தராங்க, அங்கேயே மீன் வறுத்து மீன் சாப்பாடுலாம் தராங்க. அப்புறம் ஒகேனக்கல் அதே மாதிரி தான். ஆனால் ஒகேனக்கல்ல நம்ம ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீன் வறுவல்லாம் சாப்பிடுவோம். அங்கெல்லாம் போகணும்னு ஆசை தான். கேங் யாரும் இல்லையா? சொல்ல ஆமாம்ல. ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ வந்து எங்கேயாவது போகணும்னு வச்சுக்கோ, நான் பிளான் பண்ணிடுவேன், என்கிட்ட காசும் இருக்கும். இப்போ கொடைக்கானல் போகிறோம், வால்பாறை எங்கே போனாலும் நான் ஒரு ஆளுக்கு எனக்கு பட்ஜெட் சேர்த்துருவேன். அப்போ என்ன நினைப்பேன்னா, கூட யாராவது வந்தால் தான் சேஃப்டி, தெரியாதவங்க யாராவது வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அப்போ நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது, கூட யாராவது இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும், தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் தெரியாதவங்களால எனக்கு பிரச்சனையே வந்ததில்லை, கூட இருக்கிறவங்களால தான் பிரச்சனை வருது. அதனால பி அலோன், பி சேஃப், பி ஹாப்பி. இனிமேல் அப்படிதான்ப்பா. ஒரு பைக் இருக்குப்பா, ஒரு பொண்டாட்டி இருக்கு, அதுலேயும் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவான பொண்டாட்டி. கோச்சிட்டு போவா, கோச்சிட்டு சண்டை போட்டு போயிடுவா, போயிட்டு அடுத்த 5 நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ள வந்துட்டு சிரிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து கோச்சிட்டு போனா ஐயோ கோச்சிட்டு போயிட்டாலும் என்ன பண்றது யோசிப்பேன். இப்பெல்லாம் கோச்சிட்டு போனா எனக்கு நல்லாவே தெரியும் 5 மினிட்ஸ் தான் அதுக்குள்ள வந்துருவா அப்படின்னு. அதனால பெருசா கண்டுக்கிறது இல்லை, பெருசா சண்டையும் வராது. சண்டை எதுக்கு வரும், எனக்கு முன்னாடி போய் சாப்பிட்டுருவா, அப்புறம் அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போவா. போயிட்டு பிரியாணி சாப்பிட்டா என்ன பண்ணும், சாப்பிட்டு கை கழுட்டு வீட்டுக்கு வந்துடும். இங்க பாத்தியா சிக்கன் பிரியாணி 65 எங்க அம்மா ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும், வீட்டுக்கு வரும் அப்படி சாப்பிட மாட்டேன், இரு ஃபோன் பண்ணி வரியா சாப்பிட வரியா, பிரியாணி இருக்கு, சிக்கன் 65 இருக்கு சொல்றியா, நான் வேணான்னு சொன்னேன்னா என்ன பண்ண, போனை கட் பண்ணிட்டேன். ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன், ஏய் வாடா, ஏய் நீ வா, நீ வந்து சாப்பிடு, உனக்காக தானே வாங்கியிருக்காங்க அப்படின்னு என்ன கூப்பிட்டா நான் வந்திருப்பேன். நீ என்ன பண்ண, ஒரு வாட்டி கூப்பிட்டேன், நான் வரலன்னு நீ போனை கட் பண்ணிட்டேன். அப்படி வரேன்னு சொல்லணும், சரி வரேன் அப்படி கிடையாது. நீ சரி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுவான்னு பார்த்தா ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேங்கிற, வரலையா, சரி விடு நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு வச்சுரா போனேன். எனக்கா சரி வச்சுட்டா கம்முனா இருக்கணும், போட்டோ எடுத்து அனுப்புறது. என் தங்கச்சி கார் நோட் ஐஸ் வாங்கி கொடுத்தாலேன்றது. தங்கச்சி எப்பவுமே உனக்கு கூப்பிடுவா, நீ தான் வர மாட்டேன். கூப்பிடுவாளா, சாப்பிடுயா, ஓகே கூப்பிடுவாளா, ஒரு கண்ணந்து இதில் சாப்பிட்டீங்கன்னா வர மாதிரி இருக்கு. அதாவது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்கலாம். கல்யாணத்துக்கு தான், கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுத்தீங்களா நீங்கள், எங்கே கொடுத்தீங்க? நாங்கள் வந்து ஃபால்ஸ் வந்தோம், ஃபால்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த தண்ணி வராதுன்னு நினச்சேன், தண்ணி வந்தது, அதான் வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவானது. வர வழியில் சாப்பாடு இருந்தது, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சாம்பார், மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. ஆனால் அதே சாப்பாடு வந்து அவங்க ஃபால்ஸ் கிட்ட இருந்திருந்தோம், அப்படியே கால் நினையும் போது அப்படியே சாப்பிட்டுருந்தோம், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சாப்பாடும் நல்லா இருந்தது. ஒரு சாப்பாடு 100 ரூபா தான், அதுலேயும் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 200 ரூபாயில் வந்து அவங்க 150 ரூபா தான் வாங்கினாங்க. நீங்கள் 2 பேர் கம்மியாக சாப்பிட்றீங்க, அதுவும் நீங்கள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க அந்த பொண்ணை விட,
கம்மியா சாப்பிடுன்னா கேக்குறியா சோத்து மாடு அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டி அவங்க 50 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் நெஞ்சி நாளைக்கே அதிரப்பள்ளி போக முடியுமான்னு தெரியல. போக மாட்டோமா? இப்போ கூட அவங்க அங்கே ஓப்பனில் இருந்துச்சுன்னா நான் போயிடுவேன். 80 கிலோமீட்டர் தானே, 580 கிலோமீட்டர் கூட்டு வந்திருக்கேன். 80 கிலோமீட்டர் கூட்டு ஏன் முடியாது. ஓப்பன் இல்லை அதை சொன்னாங்க? அது எனக்கு தெரியாது. அவங்க ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க. ஸ்ட்ரைக்குன்னா ஏன் ஸ்ட்ரைக்கு, யார் ஸ்ட்ரைக் பண்ணுறது, இதெல்லாம் நான் கேட்டேன்னா வெளியே போறியா செருப்பால் அடிக்க வேண்டிய. அது கேட்கல, நாளைக்கு காலையில் கேட்போம் இன்னைக்காச்சும் போக முடியுமாண்ணான்ட்டு. இல்லை இப்போ போயிட்டு கேட்போம் இன்னைக்கு போக முடியுமாண்ணா அப்படின்னு. போக முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு காலையில் 8 மணிக்கெலாம் கிளம்புறோம். 8 மணிக்கெல்லாம் 9 மணிக்கெலாம் கிளம்புறோம். போகிறோம், சாயங்காலம் 4 மணிக்கு வரோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், மறுநாள் கிளம்புறோம். ஓகேவா? அப்படி போக முடியல அப்படின்னா 2 மாதம் கழிச்சு நான் உன்னை காரில் கூப்பிட்டு போகிறேன் அதிரப்பள்ளி. ஓகே, டீலிங். ஸோ போய் மோஸ்ட்லி நாங்கள் நாளைக்கு வீட்டுக்கு தான் போவோம் கைஸ். கிடக்கிறா இவா ஒரு சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படி தான் ஆசைப்படுங்க. அதுங்கெல்லாம் ஏமாற்றி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகணும். அப்படி ஒரு வேளை போக முடியும்னு சொன்னேன். அந்த அண்ணா கிட்ட கேட்கும்போது நானும் கூட வருவேன். ஒன்றும் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. அதிரப்பள்ளியோட இங்கே நல்லா இருக்கும்னு சொன்னேன். சரி நான் இங்கே வந்துட்டு அவ்வளோதான். ராமிஸ் அல்ல, சும்மா சொன்ன வெறுப்பத்திரிக்கு சொன்னேன். இப்படியே அவ்வளோதான், அழுவலை போக்காது, நான் வரமாட்டேன் சும்மா சொன்னேன். அவங்க போக முடியாதுன்னாங்க. நான் அங்கே தானே கிளம்புனேன், ரைடிங் ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு பைக்கெலாம் ஆன் பண்ணிட்டேன். அப்போதான் அந்த அண்ணா நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்னு நினச்சி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பேமெண்ட் செட்டில் பண்ணுறியப்பா அப்படின்னாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லைண்ணா நாங்கள் எங்கள் ஊருக்கு போகல, கேரளாவுக்கு போகிறோம், போயிட்டு வந்துடுவோம் சாயங்காலம், வந்துட்டு பே பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கேரளா ஸ்ட்ரைக்ப்பா, உன்னால் போக முடியாது, பஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, உனக்கும் வழி விட மாட்டாங்க, நீயும் போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனால் சொன்னோன்னே எனக்கே லைட்டாக மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ஆசை இல்லை அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஆசையோட நைட்டெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி இதை அங்கே போகிற வழியெல்லாம் இப்படி இருக்குமா, ரொம்ப சேஃப்டியாக போகணுமா, யானைலாம் வருமா, புலிலாம் வருமான்ட்டு இருந்தா. கடைசியில் பார்த்தா ஓ கையா ஓ கையா ஓ கையா ஓ கையா ஓ கையா. சரி ஓகே, அங்கே போக முடியலன்னா நான் உங்க மணாலி கூப்பிட்டு போகிறேன். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இங்கே இருக்கிற கேரளாவே அவங்க கூட்டு போக மாட்டான். இதில் மணாலி அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாங்க. போகலாம், அதிரப்பள்ளி நாளைக்கு காலைல போகிறோம். போய்